இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே வாழ்த்தி, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையான இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Job chapter 5:9. Who does great things and unsearchable marvelous things without numbers. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் ஆச்சரியமான தேவன், அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். ஆமென். அவர் என்ன செய்ய போகிறார்? நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்க கூடாத, நாம் வேண்டிக் கொள்ளாத, நாம் எதிர்பார்த்திராத காரியங்களை அவர் செய்ய போகின்றார். ஆமென். அவர் இந்த உலகத்தில் உருவானது அதிசயவிதமாய் உருவாக்கப்பட்டார். அவர் இந்த உலகத்திற்கு பிறந்தது ஒரு அதிசயம், அவர் வாழ்ந்தது ஒரு அதிசயம், அவர் மரித்தது ஒரு அதிசயம், அவர் உயிரோடு எழுந்ததும் ஒரு அதிசயம்தான். திரும்ப நாம் ஒவ்வொருவரையும் கொண்டு போக வரப்போகிறதும் அது ஒரு அதிசயம்தான். எனவேதான் அந்த அதிசயமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். வேதம் சொல்கிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களையும் உம்முடைய யோசனைகளையும் அநேகமாயிருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த நாளில உங்களுடைய இருதயத்தை அவருடைய பிரசன்னத்தினாலே அவர் நிரப்பப் போகின்றார். நம் தேவன் அவர் அதிசயங்களை செய்கிறவர். எனக்கு அன்பான தேவஜனமே, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லையா? ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து விட்டீர்களா? இந்த நாளிலே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் சொன்னதை நிச்சயமாய் செய்வேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். நாம் இந்த நாளிலே இந்த வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். காரணம், அவர் உண்மையுள்ள தேவன். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன் என்று தாவீது விண்ணப்பம் செய்கிறார். நாமும் கூட கர்த்தரை நோக்கி இந்த நாளிலே சொல்வோமா? கர்த்தாவே, பக்தன் யோபனுடைய முன் நிலைமை காட்டிலும் பின் நிலைமையை நீர் இரட்டத்தனியாய் ஆசீர்வதித்தது போல, இழந்த எல்லாவற்றையும் யோபுக்கு கொடுத்தது போல எங்களுக்கும் நீர் கொடுத்து அதிசயத்தினால, அற்புதத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தாவே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் நீர் அற்புதத்தை செய்ததற்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.